அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீட் 2021 கான எக்ஸாம் டேட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. The NEET 2021 exam is going to be on September 12th. செப்டம்பர் 12 நடக்க போகுது. இந்த நேரத்துலேருந்து இன்னைக்கு ஜூலை 12th, இந்த நேரத்துலேருந்து செப்டம்பர் 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 60 நாள் மிச்சம் இருக்குது. ஸோ இந்த 60 நாளை எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ டெஃபினெட்லி ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் உங்களால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். 650 ப்ளஸ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை மனசில் வச்சுட்டு என்னால் ஒரு ஐடியா, இந்த 60 டேஸை நீங்கள் ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நீட்டை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகுது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் அவே லெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் மனசுலையும் இருக்க ஃபர்ஸ்ட் கேள்வி, கேன் ஐ கிராக் நீட் 2021? என்னால் நீட் 2021 கிராக் பண்ணி சீட் எடுக்க முடியுமா? அந்த கேள்விக்கான பதில் டெஃபினெட்லி எஸ், யூ ஆர் பாசிபிள். எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் தான். இப்போலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீட் 2021 கிராக் பண்ண முடியும். ஸோ இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் உங்களுக்கு டோட்டலாக 60 டேஸ் இன்னும் மிச்சம் இருக்குது. இந்த 60 டேஸை நான் 2 ஃபேஸாக பிரிக்கிறேன். phase 1, okay, phase 1 and second one is phase 2. ரெண்டு ஃபேஸா பிரிக்கிறேன். phase 1 is your practice phase and phase 2 is your revision phase. okay, ரெண்டு ஃபேஸா இருக்க போது. இந்த practice phaseல என்னென்ன பண்ணணும், இந்த revision phaseல என்னென்ன பண்ணுங்கிறத இப்போ லைனா சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸும் கவனமா கேளுங்க. இந்த நீங்கள் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ரிவிஷனை ப்ராப்பராக பண்ணலைன்னா உங்களால் ப்ராப்பராக எக்ஸாம்ஸில் மார்க் எடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நல்லா படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக மறந்து போயிடும். இன்றைக்கி படித்தது நாளைக்கு கூட நிறைய பேருக்கு மறந்து போயிடும். ஸோ அதனால் ரிவிஷனை ப்ராப்பராக பண்ணுறவங்களால மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய நீட் டாப்பர் ஆக முடியும், சீட் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் ரிவிஷனுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை எப்பயுமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, phase 1லையும் phase 2லையும் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயிலாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வித் phase 1. ஓகே, இந்த phase 1ல 5 முக்கியமான விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன். நோட் டவுன் கைஸ், 5 திங்ஸ். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், உங்களோட ப்ரைமரி எய்ம் என்னவா இருக்க போகுது, நீங்கள் என்னதான் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த சிலபஸ். இந்த phase 1 ப்ராக்டிஸ் ஃபேஸில் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் ப்ரைமரி எய்மாக வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங் இஸ் ப்ராக்டிஸ் MCQs சாப்டர் வைஸ். ஓகே, இதில் உங்களோட டெய்லி பேசிஸில் நீங்கள் பண்ண வேண்டியது டெஃபினட்டாக யூ ஷுட் ப்ராக்டிஸ் சாப்டர் வைஸ் MCQs ஸோ தட் அட் த எண்ட் ஆஃப் தட் ப்ராக்டிஸ் நீங்கள் அந்த சாப்டர் வைஸ் MCQ ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சாப்டர் மேலே ஒரு நல்ல ஐடியா வந்துடணும். அது எப்படி பண்ணுறோன்னு நான் சொல்லிட்டு 5th ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன். ஃபார் நவ் நீங்கள் சாப்டர் வைஸ் MCQs நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் ஒரு டவுட் வரும் நிறைய பேருக்கு, ஆனால் சாப்டர் வைஸ் MCQ ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க, இப்போ டைமே நம்ம கம்மியாக இருக்குது, எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது, நான் 11th 12th போகவா, இல்லை 12th முடிச்சுட்டு 11th 12th இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் வச்சுருப்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். 11th ஆகட்டும் 12th ஆகட்டும், உங்களோட ப்ரைமரி எய்ம் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜாகவும் இருந்து ஈஸியாகவும் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். செகண்ட் ஹை வெயிட்டேஜாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நிறைய கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும், அது செகண்டு. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சாப்டர்ஸ். ஓகேங்களா, ஹை வெயிட்டேஜ்னு சொல்ல முடியாது, லோ வெயிட்டேஜ்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் நீங்கள் அடுத்து முடிக்கணும். அண்ட் ஃபைனலி தான் லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுவே உங்களோட ப்ரிப்பரேஷனை முன்னாடியே ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களை எந்த பாகுபாடு இல்லாமல் ஃபுல்லாக படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ சின்ஸ் திஸ் இஸ் லாஸ்ட் டைம், இந்த லாஸ்ட் டைமில் எஃபெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அதனால ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு ஹையர் கான்சென்ட்ரேஷன் அண்ட் லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு லோவர் கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்ல நினைச்சது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி கைஸ் நோட் இட் டவுன், பே அட்டென்ஷன் ஹியர். ரைட் a lot of part syllabus test. ஓகே, பார்ட் சிலபஸ் டெஸ்ட் நிறைய நீங்கள் எழுதணும். ஓகே, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பார்ட் சிலபஸ் டெஸ்ட் தான் உங்களோட ஸ்கோரை வேறு லெவலில் பூஸ்ட் பண்ண போகுது. ஓகே, பார்ட் சிலபஸ் டெஸ்ட்னா எப்படின்னா, ஒரு வாரமோ இல்லை ஒரு 5 நாள், எக்ஸாம்பிள் ஒரு 5 டேஸ் வச்சுக்கோங்களேன். இந்த 5 டேஸ் நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் போடணும். அந்த 5 டேஸில் ஒரு சில சாப்டர்ஸ் படிப்பீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மூணுமே நீங்கள் கலந்து படிப்பீங்க. ஸோ தட் அந்த 5வது நாளில் அந்த 5 நாளில் நீங்கள் படித்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் 5வது நாள் அன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதணும். புரியுதா உங்களுக்கு?
அந்த கொஞ்ச நாளில் படித்த டெஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபைனல் டே அன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஸோ இதை நான் எங்கன்னா போய் கண்டுபிடிக்கிறது, எங்கன்னா நான் போய் ஸ்கெடியூல் பார்க்குறது, எனக்கு யார் ஸ்கெடியூல் போட்டு கொடுப்பா, கொஷின் பேப்பர் எடுத்து கொடுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயப்படாதீங்க. அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம், ரெடிமேடாக எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட் நீட் சிலபஸ், ஓகே, ஃபுல் நீட் சிலபஸ் கிளாஸ் 11 ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் 12 நான் ரெண்டாக பிரித்து உங்களுக்கு வாரம் வாரம் ஒரு ஸ்கெடியூல் போட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருந்தேன். வாரம் கடைசியில் டெஸ்ட் வச்சுருந்தேன். அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஸ்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நம்மளோட ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் நம்மளோட ஆப்பில் போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாரம் வாரம் போட்டிருந்ததை நீங்கள் 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கோங்க. அதுக்கான சாப்டர் வைஸ் அந்த டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட் வந்து அந்த பார்ட் சிலபஸ் டெஸ்ட் நம்மளோட ஆப்பில் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட் ஐ வாண்டட் டு சே கைஸ். ஓகே, கம்மிங் பேக் ஃபார் த ஃபோர்த் பாயிண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மஸ்ட் டூ ஃபார் எ சாப்டர். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பேஸில் நீங்கள் பண்ணியே தீர வேண்டிய 4 முக்கியமான விஷயம். ஓகே, ஃப்ளோவாக பண்ணுங்கள். 4 நீங்கள் கண்டிப்பாக பண்ணும் எம்சிக்யூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் என்சிஆர்டி. ஓகே, நான் டார்கெட் என்சிஆர்டி திரும்ப சொல்லியிருக்கேன். என்சிஆர்டியில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ், ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வெறித்தனமாக என்சிஆர்டியில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் போடுங்க. நான் கெமிஸ்ட்ரிக்கு யூடியூப் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்மளோட ஆப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டார்கெட் என்சிஆர்டி ஃபஸ்ட்டு அதை கண்டிப்பாக முடிச்சிருங்க. ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு டார்கெட் என்சிஆர்டி கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஆஃப்டர் ஃபினிஷிங் என்சிஆர்டி கொஷின்ஸ் கோ ஃபார் யுவர் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நீங்கள் இதை வீடியோவை பார்த்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட புக் இருக்குது, எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னா படித்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, முக்கியமான சாப்டருக்கு இதை பண்ணுங்கள். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ சால்விங் புக். ஓகே, என்சிஆர்டி முடிச்சுட்டு நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிச்சுட்டு அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து உங்ககிட்ட ஒரு எம்சிக்யூ சால்விங் புக் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அது எந்த புக்காக வேணா இருக்கலாம். நான் வந்து ஃபாலோ பண்ணது MTG NCERT at your fingertipsங்கிற புக் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புக் ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பொறுப்பு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த புக்கில் இருக்க அந்த சாப்டருக்கு எம்சிக்யூஸ் போடுங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் NCERT நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த புக்கில் இருக்க அந்த சாப்டருக்கு எவ்வளோ எம்சிக்யூஸ் போட முடியும் போடுங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமான டாபிக், ஒரு சாப்டரில் இருக்க முக்கியமான டாபிக்கு எல்லா எம்சிக்யூஸு போடுங்க. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் போட்டு வைங்க போதும். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இஃப் பாசிபிள் உங்களுக்கு இதையும் தாண்டி டைம் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா போயிட்டு மறக்காமல் முக்கியமான சாப்டர்ஸ்க்கு, இதுக்கு இப்போ தான் உங்களுக்கு இந்த கேட்டகரி வரும், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு மட்டும் இஃப் பாசிபிள் ட்ரை டு ப்ராக்டிஸ் யோர் JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின். நான் ஷோராக சொல்கிறேன், JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய ரிப்பீட் ஆகும் நீட்டுக்கு. ஸோ பயப்படாமல் போயிட்டு முக்கியமான சாப்டர்ஸ்க்கு முடிஞ்ச எல்லா சாப்டர்ஸ்க்கு போடுங்க. அப்படி இல்லைன்னா முக்கியமான சாப்டர்ஸ்க்காவது JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போட்டு முடிங்க. அட்லீஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 3 years கைஸ். ஓகே, ரொம்பலாம் போட சொல்ல, கடைசி 3 வருஷத்தில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் போடுங்க. மோர் தேன் எசென்ஷியல். ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டெப் பண்ணணும். என்னென்ன? டார்கெட் NCERT, நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், MCQ சால்விங் புக் அண்ட் JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, அண்ட் கைஸ் த 5th ஸ்டெப் இஸ் ப்ரோ டிப். உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் கொடுக்க நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து ஒரு பாத்வே இப்படி தான் நான் போகணும்னு எனக்கு தெரியாமல் இருக்கீங்களோ அவங்க இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணுங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் try to finish class 11 biology and class 12 chemistry first. ஓகே, இந்த ஒரு டிப் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணிக்கிட்டது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே class 11 biologyயும் class 12 chemistryயை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டுக்கான வெயிட்டேஜ் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ கிளாஸ் 11 பயாலஜி, கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கிளாஸ் 12 பயாலஜியும் இல்லை கிளாஸ் 12 இருக்க பயாலஜி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி வேணால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ப்ரோ டிப் என்னன்னா ஃபார் ஃபிசிக்ஸ். ஆனால் நீங்கள் கெமிஸ்ட்ரி பயாலஜி சொல்லிட்டீங்க, ஃபிசிக்ஸ்க்கு என்னென்னா பண்ணுறதுன்னா இந்த ஃபிசிக்ஸ்க்கு தான் நம்மளோட ஆப்பில் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கோர்ஸ்க்கு ஸ்கெடியூல் நான் கொடுத்துருக்கேன். ஸ்கெடியூல் வந்து நம்மளோட ஆப்லேயும் இருக்குது, நம்மளோட பழைய வீடியோல இருக்கு. நம்மளோட ஆப்க்குள்ள போனீங்கன்னா பிசிக்ஸ் கோர்ஸ்க்குள்ள அந்த ஸ்கெடியூல் இருக்கும். அந்த ஸ்கெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கெடியூலை நான் எப்படி ஒரு சாப்டர்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அந்த ஃப்ளோவில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃபேஸஸாக பிரித்து ஈஸியாக ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் எப்படி ஃபிசிக்ஸ் படிக்கலாமோ அந்த மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை டு டூ தட், ஃபாலோ தட் ஸ்கெடியூல். அந்த ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸும் இருக்குது, டெஸ்ட் சீரீஸும் நம்மளோட ஆப்பில் இப்போ கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சாப்டர் வைஸ். ஓகே, நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்கள். அதில் இருக்க MCQs எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி பெஸ்ட் 25 MCQs கொடுத்துருக்கேன் ஒரு சாப்டருக்கு. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக மோர் தென் எசென்ஷியல். ஓகே, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்டில் இருக்குது, வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஓகே, அண்ட் கைஸ்
ப்ராக்டிஸ் ஃபேஸில் பண்ண வேண்டிய 5 முக்கியமான ஸ்டெப்பை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் தான் முடிக்கிறதா உங்களோட பிரைமரி எய்ம். செகண்ட் வந்து ப்ராக்டிஸ் சாப்டர் வைஸ் MCQs, ரைட் பார்ட் சிலபஸ் டெஸ்ட், must do for a chapter and pro tip. ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஃபேஸ் 1ல நீங்க என்னென்ன விஷயம் பண்ணணும்னு தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வித் திஸ் ஃபேஸ் 2க்கு நம்ம மூவ் பண்ணலாம். நான் ஃபாஸ்டா முடிக்கிறேன். ஓகே, ஃபேஸ் 2ல நீங்க முக்கியமான விஷயம், இது யார் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ பர்சனலி ஃபாலோ திஸ். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு பண்ண எனக்கு செம்மையாக ஒர்க் ஆச்சு. இதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, நீங்கள் பயங்கரமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன தெரியுமா? ஸோ நோட் டவுன் கைஸ், த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost thing you have to do is practice based on mock test. ஓகே, இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. நான் ஒரு வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சின்னதாக சொல்லியிருந்தேன். இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிவிஷன் ஃபேஸில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான க்ரூஷியல் திங் ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் மாக் டெஸ்ட். அப்படின்னா என்ன, எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரைட் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ் 2ங்கிறது ஒரு 20 நாள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ 30 நாள் வச்சுருக்கீங்களோ, அந்த 30 நாளில் எந்தெந்த டேட்டில் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸ்கெடியூல் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவிஷன் ஃபேஸில் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் எழுத போகிற மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் சிலபஸாக இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, யூ ஹாவ் டு ரைட் எ ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, சின்சியராக உட்காந்து தனி ரூமில் உட்காந்து தெளிவாக அழகாக ஒரு ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை நினச்சி பயப்படக்கூடாது. கம்மியாக வாங்கினாலும் சரி, அதிகமாக வாங்கினாலும் சரி. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ப்ராக்டிஸ் மட்டும் ஃபுல் சிலபஸ் முடிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களை ஆக்சஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பார்ட் சிலபஸ் டெஸ்ட் மட்டும் தான் எழுதிருக்கீங்களே தவிர ஒரு ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து உங்களோட ப்ராக்டிஸில் நீங்கள் எழுதலை. அதனால் த ஃபர்ஸ்ட் அண்ட் foremost திங் நீங்கள் ரிவிஷன் ஃபேஸில் பண்ண வேண்டியது ஒரு ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட். அதை வச்சு தான் ஆரம்பிக்க போறீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் நினச்சதை விட, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்கள் கம்மியாக தான் மார்க் வாங்குவீங்க. அப்படி மார்க் கம்மியாக வாங்கினோன்னே ஃபீல் பண்ணாமல் இதை முன்னாடியே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் foremost திங் என்ன பண்ணணும்னா அனலைஸ் யுவர் மார்க் டெஸ்ட். ஓகே, நீங்கள் போயிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி அனலைஸ் பண்ணணும்? எப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் வீக் ஏரியாஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஏரியாஸ். இது எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதிருப்பீங்களா, அந்த மார்க் டெஸ்ட்டில் attempted questions எத்தனை கொஸ்டின் நீங்கள் attempt பண்ணியிருக்கீங்கிறது ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, அண்ட் செகண்ட் வந்து unattempted எத்தனை. ஓகே, attempted எத்தனை, unattempted எத்தனைன்னு சொல்லிட்டு பிரிச்சிடணும். ஓகே, இந்த attemptedல எத்தனை கொஷின் கரெக்ட், எத்தனை கொஷின் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுங்க. புரிஞ்சதா உங்களுக்கு? எத்தனை கொஷின் கரெக்ட், எத்தனை கொஷின் ராங், புரிஞ்சதா? இதை ஃபர்ஸ்ட் கிராஸை எழுதி வச்சுக்கோங்க. இது முடிஞ்சது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து சப்ஜெக்ட் வைஸ் போகணும். பயாலஜியில் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கரெக்டு, எத்தனை ராங்கு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் அதே மாதிரிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா பயாலஜியில் எது வீக் ஏரியாஸ், கிளாஸ் 11 பயாலஜி வீக்கா, எது வீக்குன்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ராங்கான கொஷின்ஸ்லாம் எந்த சாப்டரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் எந்த சாப்டரில் பண்ணியிருக்கீங்களோ, இதுதான் உங்களோட ஃபோக்கஸாக இருக்க போகுது. புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணோடனே அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸும் ராங்கான கொஷின்ஸ் எந்த சாப்டரில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ ஃப்ரீக்வெண்ட்டாக, தட் இஸ் யுவர் வீக் ஏரியாஸ். அண்ட் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அடிச்சிருக்கீங்களோ, தட் இஸ் யுவர் ஸ்ட்ராங் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஸ்ட்ராங் ஏரியாஸ், வீக் ஏரியாஸ் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆஃப்டர் திஸ் வீக் ஏரியாஸாக இருக்குன்னா அதை நீங்கள் படிக்கணும். அந்த சாப்டரே எடுத்து வச்சு உட்காந்து படிக்கணும். அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கையாவது அட்லீஸ்ட் எடுத்து வச்சு உட்காந்து படிக்கணும். அப்படி நீங்கள் படிக்கிறீங்கன்னா வேகமாக கான்செப்ட்ஸை கடன்னு ஒரு ½ hour to 1 hour திருப்பிட்டு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் a lot of MCQs. உங்களால் எவ்வளோ பாசிபிள் MCQs ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு MCQs ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் வீக் ஏரியாஸ். அண்ட் ஸ்ட்ராங் ஏரியாஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரிவைஸ் த என்டையர் சாப்டர் கைஸ். வேகமாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. அதாவது லெஸ் தென் ½ hour ட்ரை டு ரிவைஸ் தட் சாப்டர். ஒன் ஷார்ட் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை அந்த சாப்டர் NCERTல கோத்ரூ பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் புக் இருக்குன்னா அதில் நீங்கள் கோத்ரூ பண்ணாலும் சரி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா, ஃபேஸ் 1ல நீங்கள் அந்த சாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஸ்ட்ராங் டாபிக் நீங்கள் கண்டுபிடிச்சதை அந்த ப்ராக்டிஸ் பண்ணதில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ராங் பண்ணீங்களோ, அந்த உங்களுக்கு 4 ஸ்டெப் போட சொன்ன ஞாபகம் இருக்கா? டார்கெட் NCERT, நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், MCQ சால்விங் புக், JEE ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த 4 ஸ்டெப்பில் எந்தெந்த கொஷினில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை தயவு செய்து மறுபடியும் திருப்பி பாருங்கள். ஓகே, நீங்கள் ஸ்ட்ராங் சாப்டர் இருந்தாலும் ஒரு தடவை தயவு செய்து திருப்பி பார்த்துட்டிங்கன்னா அது உங்கள் லைஃப் லாங்குக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போது. யூ ஆர் கோயிங் டு மேக் யோர் ஸ்ட்ராங் சாப்டர்
ஃபர்தர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாற்ற போகிறீங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் மார்க் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஆஃப்டர் த ப்ராக்டிஸ் ஃபேஸ் அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி வீக் ஏரியா ஸ்ட்ராங் ஏரியாஸ் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். டெய்லியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பை த எண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் அன்னைக்கு ஒரு சில சாப்டர்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. தேர்ட் டே அன்னைக்கு மறுபடியும் உட்காந்து டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் எழுதிட்டு அதில் இருக்க வீக் ஏரியா ஸ்ட்ராங் ஏரியாஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் பண்ண வீக் ஏரியா செகண்ட் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா, செகண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாமில் கேட்குற அதே கொஷின்ஸை உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ வீக் ஏரியாஸ் குறைஞ்சிருச்சு. முன்னாடி வந்து 5 டாபிக் தப்பு பண்ணிங்கன்னா இப்போ 4 டாபிக் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிட்டிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் யோர் ரிவிஷன் ஃபேஸ் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே தரமாக ரெடிவீங்க. எல்லா டாபிக்கும் நீங்கள் வீக்லேருந்து ஸ்ட்ராங்குக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கன்வர்ஷன் ரேட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறத பொறுத்து. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தலையில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். வித் திஸ் ஐ மூவிங் ஃபார் த தேர்ட் ஸ்டெப் கைஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், மார்க் டெஸ்ட். ஓகே, ரைட்டிங் மார்க் டெஸ்ட் இஸ் த லைஃப் changing thing to all the toppers of NEET as well as JEE any competitive test எழுதிங்கனாலும். ஸோ அந்த மார்க் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோனா you have to take it at regular intervals. ஆஃப்டர் தட் அதை ப்ராப்பராக நீங்கள் போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகே, ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் பண்ணணும்னா நான் வந்து உங்களுக்கு இந்த முன்னாடியே வந்து எப்படி பண்ணணும், மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் நான் சொல்லிட்டேன். மார்க் டெஸ்ட் அப்போ என்னென்ன பண்ணணும், எப்போ எழுதணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 things. ஃபஸ்ட்டு 30 days 60 நாளில் ஃபஸ்ட்டு 30 days யூ ஹாவ் டு ரைட் மினிமம் 5 days ஒன்ஸ் எழுதுங்க. 3 days ஒன்ஸ் எழுதா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லை முடியலங்கிறப்ப 5 days ஒன்ஸ் எழுதுங்க. அந்த மார்க் டெஸ்ட் தான் என்ன மார்க் டெஸ்ட், ப்ராக்டிஸ் ஃபேஸில் எழுதுகிற மார்க் டெஸ்ட் பேர் என்னப்பா, தட் இஸ் யோர் பார்ட் சிலபஸ் மார்க் டெஸ்ட். நீங்கள் வந்து பார்ட் சிலபஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. கரெக்டாக தட் இஸ் யோர் ப்ராக்டிஸ் ஃபேஸ். ஓகே, மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் ஃபேஸில் நீங்கள் பார்ட் சிலபஸ் மார்க் டெஸ்ட் எழுதுங்க, தாராளமாக போதும். அண்ட் செகண்ட் திங் என்ன, 60 நாளில் 30 நாள் போயிடுச்சு, மீத 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் நான் 15 பிரிக்கிறேன். ஓகே, இந்த 15 பிரித்து இந்த ஃபர்ஸ்ட் 15 daysல ஃபோக்கஸ் யோர் மார்க் டெஸ்ட் 3 days ஒன்ஸ். ஓகே, 3 days ஒன்ஸ் எழுதுங்க. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் என்னது, இந்த ரிவிஷன் ஃபேஸ். இந்த ரிவிஷன் ஃபேஸில் வந்து நீங்கள் 3 days ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் முடிஞ்சா 2 days ஒன்ஸ் எழுதுங்க. 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி வெறித்தனமாக ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களோட வீக் ஏரியாஸ்லாம் ஸ்ட்ராங் ஏரியாஸாக மாற்றுங்க. அண்ட் ஃபைனலி கடைசி 15 நாள் லைஃப் சேஞ்சிங் 15 days டெய்லியும் மார்க் டெஸ்ட் எழுதணும். டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதி எதெல்லாம் நீங்கள் வீக் ஏரியாஸ் வச்சுருக்கீங்களோ எல்லா வீக் ஏரியாஸும் முடிங்க. ஓகே, ஸோ உங்களோட நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபார்முலா ஷீட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ரியாக்ஷன் ஷீட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஃபைனலி கைஸ் த ஃபைனல் ரிசல்ட் வில் பி, நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் ஃபேஸ், ரிவிஷன் ஃபேஸ், ப்ரோ டிப்ஸ் 5 ஸ்டெப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கடைசியில் ஒரு டிட்டர்மினன்ட் மேனர் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா finally you will achieve a score of 650 plus definitely in your NEET 2021 exam. அதை யாராலையும் மாற்ற முடியாது, நீங்களே நினச்சிங்களாலும் மாற்ற முடியாது if you do it properly. Okay, so guys, எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த லைஃப்பை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகுங்க. இந்த 2 months இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம். prestigious white coat and stethoscope is waiting for you guys. ஸோ சீக்கிரமாக வாங்க, அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்க, அனுபவிங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். இந்த 60 days ப்ராப்பராக யூஸ் பண்ண போகிற நீட் ஆஸ்பிரண்ட் ஒரு நீட் டாப்பராக மாற போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஹிட் லைக். இதுதான் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக கொடுக்க போகுது. இந்த வியூஸை நீங்கள் நிறைய ஏற்றணும், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஹிட் லைக் a lot of hard work has been put forward. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு என்னோட டைம்லையும் நான் உங்களுக்கு பண்ணுறது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நிறைய ஹிட் லைக் பண்ணிங்கன்னா. ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டேக் கேர், தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ், சைனிங் ஆஃப். பை பை கைஸ்.